Blossom Petals channel. Hi viewers, welcome to Blossom Petals channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா pregnancy ladies வந்து கன்சீவா இருக்கும்போதே குழந்தைங்க வந்து எந்த மாதிரி கலரா இருக்கு என்னென்ன சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே என்ன ஆசை இருக்குன்னா நம்ம குழந்தைங்க வந்து நல்ல கலரா இருக்கணும், அதை விட ஸ்கின் வந்து நல்ல க்ளோவா இருக்கணும், அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட கலர் வந்து அவங்களோட ஜீன்ஸை பொறுத்ததான். அம்மா அப்பா அடுத்து அவங்களோட அம்மா அப்பா அந்த மாதிரி பேரண்ட்ஸோட ஜீன்ஸை பொறுத்து தான் குழந்தைங்களோட அந்த டிஎன்ஏ அதெல்லாம் வச்சுதான் குழந்தைங்களோட கலர் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஆனா பாத்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள்லாம் என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா சில சாப்பாடு வந்து நம்ம சாப்பிட்டா குழந்தைங்க வந்து கலரா பிறப்பாங்க அந்த மாதிரி வந்து சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ என்னன்னா நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடு எப்போ சாப்பிடணுங்கிறது தான் முக்கியம். இப்போ வந்து ஒவ்வொரு பீரியட்லையும் ஒவ்வொரு இது வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஸ்கின் எப்போ வந்து வளருதோ அப்போ தான் ஸ்கின் க்ளோ ஆகக்கூடிய சாப்பாடை வந்து நம்ம வந்து சாப்பிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 6வது வாரத்துல இருந்து குழந்தைக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்துடும். இந்த மாதிரி தான் நம்ம குழந்தை இருக்கும் அந்த மாதிரி. அப்போ அந்த ஸ்கின்னோட இது என்ன ஆகும்னா லைட்டாக வந்து வளர ஆரம்பிச்சிருக்கும். அந்த எம்ப்ரியோ ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி லைட்டாக வளர ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18வது வாரத்தில் வந்து அந்த ஸ்கின்னோட இது வந்து திக்காக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு 7 மாசத்துக்கு அப்புறம் வந்து ஃபுல் ஸ்ட்ரக்சர் வந்துடும். அதனால தான் ஒரு 7 மாசத்துக்கு அப்புறம் நம்ம கலர் ஸ்கேன் இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஃபுல்லாகவே குழந்தையோட இதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து கலர் கொடுக்கறது என்னன்னா மெலனின் தான் வந்து கலர் கொடுக்கும். இந்த மெலனின் எப்போ டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5வது மாசத்துலேருந்தே டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் வீட்டிலலாம் பெரியவங்க இருந்தாங்கன்னா 5 மாசத்துக்கு அப்புறம் குங்குமப்பூ பால்லாம் குடிங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு சொல்றாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் அதோட கான்செப்ட் என்னன்னா அந்த டைம்ல தான் மெலனின்லாம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால நம்ம அந்த டைம்ல வந்து இந்த மாதிரியான சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் வந்து என்னென்ன சாப்பிடலாம் அதில் என்னென்ன சத்தும் இருக்கு அப்படிங்கிறத உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பால் தான். இப்போ பாதாம் பால் நீங்கள் குடிக்கிறதா இருந்தீங்கன்னா ஒரு 5 மாசத்துக்கு அப்புறமா ட்ரை பண்ணுங்க. இப்போ என்ன செய்யணும், ஒரு கப் பாலில் வந்து ஒரு 4-5 பூ போட்டால் போதும். இப்போ வந்து நிறைய டூப்ளிகேட் பூலாம் இருக்குது, ஆனால் ஒரிஜினலாக பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கி அதை வந்து பால் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து குடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கால்சியம் ரிச் கண்டென்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குங்குமப்பூ தான். இது வந்து குழந்தைங்களோட எலும்புக்கு அந்த போன்ஸ் இருக்கும்ல அதுக்கெல்லாம் வந்து நல்லா வலிமையை கொடுக்கும். அதுக்காக தான் வந்து பாதாம் பால் வந்து குடிக்க சொல்கிறாங்க. இது வந்து நம்ம கொடுத்தா குழந்தைக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும். அப்புறமா என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சாப்பிடலாம். தேங்காய் வந்து அது வந்து என்னன்னா தேங்காய் ஒயிட்டாக இருக்கனால ஒயிட்டாக இருக்கிறதுலாம் சாப்பிட்டா வந்து குழந்தைங்க கலராக பிறப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு இது. தேங்காய் வந்து டெய்லி வந்து ஒரு சின்ன துண்டு ஒவ்வொரு சாப்பிட்டாலே நமக்கு வந்து நல்லா இதாக இருக்கும். அதே இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் இருக்குல்ல, தேங்காய் பால்லாம் குடிச்சோம்னா நமக்கு வந்து அந்த நரம்பு தளர்ச்சி அந்த நேரத்தில் நமக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து இல்லாமல் வந்து ரெக்யூர் பண்ணும் நம்மளை. அதனால நம்ம வந்து அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் குடிக்கலாம். பால் வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா கால்சியம் இதுக்கெல்லாம் நம்ம வெளியில் போய் இதெல்லாம் தேடி எடுத்துகிட்டு வர வேண்டியதில்லை. பால்லேயே எல்லா சத்தும் இருக்கும். டெய்லி வந்து ஒரு டம்ளர் பால் குடித்தாலே நமக்கு வந்து ரொம்ப சத்தாக ஃபீல் பண்ணுவோம். அது வந்து குடிச்சிட்டு வந்தாலுமே குழந்தைங்க வந்து நல்லா கலராக பிறப்பாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சாதா குழந்தைங்களுக்கே டெய்லி பால் கொடுத்தா அவங்களோட க்ரோத் நல்லா இருக்கும்ல. அதனால் நம்ம வந்து குழந்தை வந்து கன்சீவாக இருக்கும்போதே அந்த கருவில் இருக்கும்போதே அதுக்கு அதெல்லாம் கொடுக்கும்போது அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுக்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரஞ்சில் என்னென்னா விட்டமின் சி அதில் தான் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர் வந்து ஆரஞ்சில் வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கும். அதை நம்ம கருவில் இருக்கும்போதே கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சத்தாக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சில் என்னென்னா அந்த நம்ம ஸ்கின்னுக்கு ஸ்ட்ரெக்சர், அதாவது நம்ம ஸ்கின்னோட இதெல்லாம் வந்து அதுதான் கொடுக்கும். ஒரு ஸ்ட்ரெக்சரில் வந்து அதுதான் வந்து ஆரஞ்சு தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குது. அதனால நம்ம வந்து ஆரஞ்சு வந்து சாப்பிடலாம். சிலவங்க ஆரஞ்சு சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது என்னன்னா அது வந்து ஒரு தவறான இது. நம்ம வந்து தெரியாமல் அந்த மாதிரி சொல்கிறோம். விட்டமின் சி இருக்கிற எல்லாமே நமக்கு என்னன்னா அந்த சளி பிடிக்கிறத எதிர்த்து போராடும் நமக்காண்டி. அதனால நமக்கு சளி இருமல் இருந்தால் கூட நம்ம ஆரஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்புறம் என்ன செய்யலாம்னா சோம்பு தண்ணி இருக்கலாம். அந்த தண்ணியை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சோம்னா குழந்தைங்களோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா
நமக்கு வந்து சில நேரம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். இப்போ காலையிலலாம் இல்லை, சில டைம் நம்ம கொஞ்சம் வாமிட்லாம் எடுத்தோம்னா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். அந்த டைமில் கூட நம்ம வந்து இந்த சோம்பெல்லாம் வந்து சோம்பு தண்ணி அதெல்லாம் குடிச்சோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக வந்து ஃபீல் பண்ணுவோம். கடைசியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாம். பாதாமில் இல்லாதது எதுவுமே இல்லை. நான் அடிக்கடி சொல்கிறேன், இதில் பார்த்தீங்கன்னா ரிச் கண்டென்ட் வந்து இதில் தான் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா பாதாமில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், மெக்னீஷியம், ரிபோஃப்ளேவின் இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த ரிபோஃப்ளேவின் என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு குழந்தைக்கு வந்து எல்லாமே கொடுக்குது. அப்போ நம்ம இதை சாப்பிடும்போது நம்ம குழந்தைக்கு ஸ்கின்னும் க்ளோ ஆகும், குழந்தையோட பிரெயினும் வந்து நல்லா டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட போன்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகல, அந்த இடத்துல வந்து லூப்ரிகன் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு திரவம் இருக்கும். அந்த திரவத்தை வந்து இந்த பாதாம் தான் வந்து கொடுக்குது. அதனால நம்ம வந்து அதை வந்து சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து சேர்த்துக்கலாம். பீட்ரூட் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலர் கொடுக்கும். அது இல்லாமல் டெய்லி ஜூஸ் குடிச்சிட்டே இருந்தோம்னா ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அப்புறம் நம்ம உடம்புல வந்து கெட்ட ரத்தம் இருக்கும்ல, அதெல்லாம் கூட பீட்ரூட் வந்து க்ளீன் பண்ணிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து இப்போ வந்து சிலவங்க வந்து எங்கே இருப்பாங்க ஆனால் வந்து கொஞ்சம் ஓல்டாக தெரிவாங்கல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் கூட பீட்ரூட் வந்து சரி பண்ணும். அப்புறம் வந்து மலச்சிக்கல் ஏற்படாது, கான்ஸ்டிபேஷன் வந்து இருக்காது. இதை வந்து நம்ம குடித்தோம்னா குழந்தைக்கு அது போகும்போது குழந்தையோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா நெய், பட்டர் இது எல்லாமே சாப்பிடலாம். நெய் வந்து இப்போ நம்ம தோசை சாப்பிடும்போது அது கூட 2 ஸ்பூன் அந்த மாதிரி நம்ம வந்து ஊற்றி சாப்பிடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெண்ணெய் இருக்குல்ல, அந்த வெண்ணெய் வந்து ஒரு 5 மாதம் உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா 6ஆம் மாதம் ஸ்டார்டிங் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா என்ன பண்ணால் சோறு வைப்போம்ல, உழ வைப்பாங்கள்ல, அந்த தண்ணி ஒரு கொதிச்சோடனே கொஞ்சோண்டு அந்த தண்ணி எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் வெண்ணெய் போட்டு கரைச்சி வந்து குடிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் 5 மாதத்துலேருந்தே குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 9ஆவது மாதத்துக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த வெண்ணெயெல்லாம் சாப்பிட்டு வந்தோம்னா என்ன ஆகும்னா, எங்கள் அம்மாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா வெண்ணெய் சாப்பிட்டா குழந்தை வந்து வலிக்கிட்டு டக்குன்னு வெளியில் வந்து பிறப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எதுக்குன்னா அந்த குழந்தைங்களுக்கு தலையிலெல்லாம் மாங்குன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும் குழந்தைங்க பிறக்கும்போது சில குழந்தைங்களுக்கு. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வெண்ணெய் சாப்பிட்டே வந்தோம்னா அந்த மாதிரிலாம் இருக்காது, அதெல்லாம் வந்து சரியாக போயிடும். அப்புறமா என்ன செய்யலாம்னா கேரட் சாப்பிடலாம். டெய்லி ஒவ்வொரு கேரட் சாப்பிட்டிங்கன்னா நம்ம இப்போ நம்மளே டெய்லி ஒவ்வொரு கேரட் சாப்பிட்டோம்னா நம்மளோட ஸ்கின்லாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி நம்ம டெய்லி சாப்பிட்டோம்னா குழந்தைக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் இருக்கிற பீட்டா கரோட்டின் நிறமி வந்து குழந்தைங்களுக்கு வந்து கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா பேரிக்காய் வந்து டெய்லி ஒன்று சாப்பிடலாம். இப்போ பேரிக்காய் வந்து நீங்கள் கன்சீவாக இருக்கும்போதே சாப்பிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி ஆனப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து ஃபீடிங் கொடுக்கும்போது பால் வந்து கம்மியாகாது, ரொம்ப இருக்கும். அதனால நம்ம வந்து பேரிக்காய் வந்து டெய்லி ஒன்று சாப்பிட்டுட்டு வரலாம். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க வந்து கலராக இருப்பாங்க, அது இல்லாமல் நல்லா சத்தாகவும் பிறப்பாங்க. ஓகே வீவர்ஸ், இன்னொரு அழகான டிப்ஸோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.